ஹாய், இது ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தாங்க. என்னை பற்றி நீங்கள் புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, நான் என்னை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய யூடியூப் சேனல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னோடய பேர் ஜெயான்னு. ஆனால் என்னோடய ஃபுல் நேம் ஜெயலக்ஷ்மி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். படித்தது என்ஜினியரிங். வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் வேலை பார்க்குறேன். இப்போ நாங்கள் இருக்கிறது பெங்களூர்லங்க. எங்கள் வீட்டுக்காரு ஐடியில் வேலை செஞ்சதால் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் பெங்களூர் மூவ் ஆகிட்டோம். சரி, இப்போது நீ ஏன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. உண்மையை சொல்லணும்னா, இந்த யூடியூப் சேனல் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இது கிடையாதுங்க. இறைப்பதிவும் இன்றைய பதிவும் தான். நான் அப்போ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். அதுவும் அந்த சேனல் ஆரம்பித்ததுக்கும் அது ஒரு பெரிய ரீசன் இருக்குது. என்னென்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் ஐ வாஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ்ட். அது ரொம்ப ரொம்ப என்னை டீப்பாக மனசளவுலேயும் உடம்பளவுலேயும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அது ஒரு மாதிரி இந்த ஆன்ஷைட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப என்னை பாதிச்சுது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஏதோ இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னடா இதுன்னு ஒரு இருந்த சமயத்தில் தான் நான் செல்ஃபாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எழுதுறது பிடிக்குன்றதால நிறைய கவிதைகள் அந்த மாதிரி எழுதிட்டேன். நான் நிறைய எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி, இதை நம்ம ஏன் யூடியூப்பில் போடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அப்படி ஆரம்பித்த அந்த சேனல். அப்போ அதுக்காக நான் கொஞ்சம் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். நான் அப்போ தான் அந்த இறைப்பதிவு இன்றைய பதிவுலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு எனக்கு ஓரளவுக்கு அப்போ தான் எனக்கு யூடியூப் தெரிய ஆரம்பிச்சது. இப்படிலாம் இருக்குது போல் இருக்குன்னு. அந்த சேனல் ஆரம்பித்த அப்புறம் சரி, நாம் ஏன் நமக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த ஸ்ரீ ஜெயா ஷைன்ஸ் இந்த சேனல். நான் போடுற வீடியோக்கள்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியாகவோ ஒரு ஹை கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் டெய்லி நடக்கிறது, எனக்கு பிடிச்சது, இல்லை நான் சொல்லணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி தான் என்னோடய வீடியோஸ் இருக்கும். பட் நான் இன்னும் இதை கற்றுட்ருக்கேன். இன்னும் எப்படி நம்ம ரொம்ப தரமான வீடியோ கொடுக்கலாம், இன்னும் நம்ம ஏன்னா நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கும்போது ஏதோ பார்த்தேன், ஏதோ இது பண்ணேன், இந்த பொண்ணு சமையல் பண்ணுது, இந்த பொண்ணு இங்கே போகுது அங்கே போகுது, இதை வாங்குது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வகையில் ஒரு அட்வைஸாகவோ, இல்லை எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தர ஒரு விதமாகவோ, இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்தால் அதில் எப்படி உங்களை வெளியே கொண்டு ஏதாவது ஒன்று உங்களுக்கு உதவுற மாதிரி தான் என்னோடய வீடியோ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வேறு என்னை பற்றி வேறு என்ன சொல்கிறதுனா, ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல்னு சொல்ல முடியாதுங்க. எனக்கு என்ன பிடிக்கும், அவ்வளோதான். நான் ரொம்ப இந்த பொறாமையோ, ஒரு சில குணங்கள் எனக்கு பிடிக்குங்க. நான் ரொம்ப கைண்டாக தான் இருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் கைண்டாக இருப்பேன். எனக்குன்னு இருக்கிற உறவுகள், என் மேலே அன்பு செலுத்துகிறவங்களுக்கு அவங்க செலுத்துறதை விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக தான் நான் திருப்பி கொடுப்பேன். அதே நேரத்தில் துரோகம், ஏமாத்துறது, பழி வாங்கிறது, என்னை பார்த்து யாருன்னா பொறாமைப்படுறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நான் ஒட்டக்கூட மாட்டேங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன். எனக்கு அவங்கக்கிட்ட நான் ரொம்ப தள்ளி வந்துடுவேன். ஏன்னா இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை வாழணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் பீப்புளை நம்மளை சுற்றி வச்சுக்கிட்டு ஒரு எரிச்சலோட ஒரு சலிப்போடு அந்த வாழ்கிற வாழ்க்கை வேணாம். நமக்குன்னு இருக்க வாழ்க்கையை நல்லபடியாக நாம் வாழணும். நம்ம குடும்பம், நமக்குன்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, இது போதுங்க. இதுதான் என்னோட லைஃப் மோட்டோ. அந்த ஃப்ரெண்ட்ஸுன்றது கூட ரொம்ப செலக்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், நமக்குன்னு கைவிட்டு என்ற மாதிரி ஒரு 2-3 பேர் இருந்தால் போதும். ஸோ இதுதான் என்னோடய ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஒரு சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். சக மனுஷனாக நேசிக்கணுங்க. நம்மளை மாதிரி தான் அவங்களும். செகண்ட், எல்லாத்த விட ஃபேமிலி தான் ஃபஸ்ட். வாட் எவர் இட் இஸ், நமக்கு நம்ம ஃபேமிலி தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா, உலகத்தில் எது போனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியம். அதை நம்ம கண்டிப்பாக, அதுக்கு முக்கியத்துவம் அதுதான் ஃபஸ்ட்டு. அது தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது எல்லாமே. மூணாவது, இந்த அன்பான உலகத்தில் இருக்க அன்பான மனிதர்களோட அன்பாக பழகிக்கிட்டே இருக்கணும். அன்பை பரிமாறிக்கணும், அவ்வளோதான். நாலாவது, நெகட்டிவ் பீப்புளாக ஐயோயோ வேணவே வேணாம், நீங்கள் என் பக்கத்துலேயே வர வேணாம், நான் உங்களை விட்டு தூரமாக ஓடிடுறேன், அவ்வளோதாங்க. ஹாப்பியாக இருப்போம்.
நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவோம். அப்புறம் இந்த உலகத்தில் இருக்க நிறைய நல்ல விஷயங்களை கற்றுப்போம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நல்லதை விட கெட்டது தான் கொட்டி கிடக்குது. ஸோ நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த கடவுள் கொடுத்த இந்த லைஃப்பை நல்லா ஆனந்தமாக வாழணுங்க. அவ்வளோதான்.